வணக்கம் நண்பர்களே. மெக்சிகோல காடுகளுக்கு அடியில் புதஞ்சு போயிருந்த மிகப்பெரிய மாயன் நகரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி அடர்ந்த காட்டுக்குள்ள புதஞ்சு போன மாயன் நகரம் தற்செயலா கண்டுபிடிக்கப்பட்டது எப்படி, அதை பற்றி விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடி கதகளு கதகளு. தொல்லியல் ஆய்வாளர்கள் மெக்சிகோவின் தென்கிழக்கு மாகாணமான காம்பேச்சியில பிரமிடுகள், விளையாட்டு மைதானங்கள், மாகாணங்களை இணைக்கும் பாதைகள் மற்றும் ஆம்பிதியேட்டர் அப்படிங்கிற சுற்று மாளிகை அரங்கம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் அந்த பகுதியிலேயே புதஞ்சு போன வளாகம் ஒன்னையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச இந்த வளாகத்துக்கு வலேரியானா அப்படிங்கிற பேரையும் வச்சிருக்காங்க. லிடார் அப்படிங்கிற லேசர் சென்சார் கருவியை பயன்படுத்தி பூமிக்கு அடியில புதஞ்சு போயிருக்கிற கட்டமைப்புகளை வரைபடம் ஆக்குற முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க அந்த ஆய்வாளர்கள். பண்டைய லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய மாயர்கள் நாகரிகத்தின் தொல்லியல் தளமாக கருதப்படும் கலக்மூல் நகருக்கு அடுத்தபடியாக தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நகரம் இரண்டாவது இடத்தில் இருப்பதாகத்தான் அந்த ஆய்வாளர்கள்லாம் நம்புறாங்க. இத போன்ற ஆராய்ச்சியாளர்கள் ஒருத்தர் இணையத்துல ஆராய்ச்சி தரவுகளை பார்த்துட்டு இருக்கும் போது தற்செயலாகத்தான் இந்த மாயன் நகரம் இருந்ததற்கான சாத்தியங்கள் இருப்பதை கண்டறிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க டீமை சேர்ந்தவங்க 3 தொல்லியல் தளங்களை அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் மொத்த பரப்பு ஸ்காட்லாந்தின் தலைநகரான எடின்பரோ அளவுக்கு இருந்திருக்கு. இத பத்தி அந்த ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாரு, நான் என்னுடைய தொல்லியல் ஆராய்ச்சி சம்பந்தமா நெட்ல ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூகுள் சர்ச்ல 16வது பக்கத்துல பார்த்துட்டு இருந்தேன். சுற்றுச்சூழல் கண்காணிப்புக்காக மெக்சிகன் அமைப்பு ஒண்ணு நடத்திய லேசர் ஆய்வு என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு இந்த ஆராய்ச்சியாளரான லூக் ஆல்ட் தாமஸ். இவரு அமெரிக்கால இருக்கிற துலேன் யூனிவர்சிட்டியில ஆய்வு மாணவராகவும் இருக்கிறாரு. எதையோ தேட ஆரம்பிச்சு எதேர்ச்சையா இந்த நகரத்தை கண்டுபிடிச்சது எப்படி அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பார்த்தது என்னவோ ஒரு லிடார் லேசர் சர்வே தான் அப்படின்னு தான் உறுதிபட சொல்றாரு. அவர் சொல்ற இந்த லிடார் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரிமோட் சென்சிங் டெக்னாலஜியை அடிப்படையாக கொண்டதுதான். இதை பத்தி விளக்கமா சொல்லணும்னா ஒரு சின்ன உதாரணம், ஒரு பிளைட்ல இருந்து ஆயிரக்கணக்கான லேசர் பல்சுகள் வெளியிடப்படும். அது ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த சிக்னல் திரும்புவதற்கு எடுக்கும் நேரத்தை பயன்படுத்தி கீழே உள்ள பொருட்களை வரைபடமாக்கும் முறைக்கு தான் இந்த லிடார் லேசர் சர்வே அப்படின்னு பேரு. இந்த ஆராய்ச்சியாளரான ஆல்ட் தாமஸ் தொல்லியல் ஆய்வாளர்கள் பயன்படுத்தும் முறைகளை கொண்டு தரவுகளை செயலாக்கம் பண்ணி பார்த்தபோது ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆய்வாளர்கள் கவனிக்க தவறிய ஒரு விஷயத்தை ஆல்ட் தாமஸ் கண்டறிஞ்சிருக்காரு. அந்த லிடார் ஆய்வு முடிவுகள் மூலமா கிபி 750 முதல் 850 வரை வாழ்ந்த சுமார் 30,000 முதல் 50,000 வரை மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய பழங்கால நகரத்தின் இருப்பை அவர் கண்டுபிடிச்சாரு. இந்த மக்கள் தொகையானது இன்னைக்கு கரண்ட் டேட்ல இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் தொகையை விட அதிகம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆல்ட் தாமஸ் மற்றும் அவங்க டீம்ல இருந்த சக ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடத்துக்கு அருகாமையில் இருந்த ஒரு குளத்தின் பெயரான அடிப்படையா வச்சுதான் இந்த நகரத்துக்கு வலேரியானா அப்படிங்கிற பெயரையும் வச்சிருக்காங்க. பண்டைய காலத்துல ஒரு மிகப்பெரிய நகரமா இருந்த இந்த இடம் எப்படி அழிஞ்சது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஆய்வின் இணை ஆசிரியரான பேராசிரியர் மார்செல்லோ கானுடோ அவருடைய கூற்றுப்படி இந்த கண்டுபிடிப்பு வெப்ப மண்டலங்கள்ல தான் நாகரிகங்கள் அழிந்து போயின அப்படிங்கிற மேற்கத்திய நாடுகளின் நம்பிக்கைக்கு சவால் விடுறதா அமைஞ்சிருக்கு. உலகின் இந்த பகுதி மிகவும் ஆழமான மரபுகளை கொண்ட பரந்துபட்ட சமூக கட்டமைப்புகள் அடங்கிய கலாச்சாரங்களோட தாயகமா இருந்திருக்கு அப்படின்னு அவர் டெஃபினிஷன் பண்றாரு. மேற்கொண்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நகரத்தோட அழிவுக்கு என்ன காரணம்னு நாங்க உறுதிபட சொல்ல முடியாது. ஆனாலும் தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காலநிலை மாற்றம் ஒரு முக்கிய காரணமா இருக்கக்கூடும் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இந்த வலேரியானா நகரம் ஒரு தலைநகருக்கான அடையாளங்களை கொண்டிருக்கு. இந்த நகரம் அடர்த்தியான கட்டுமானங்களோட அற்புதமான காக்மூல் நகருக்கு அடுத்தபடியா இரண்டாவது இடத்துல இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காக்மூல் நகர்ல இருந்து 100 கிலோமீட்டர் அப்படிங்கிற மிக குறைந்த தொலைவுல தான் இந்த வலேரியானா நகரமும் அமைஞ்சு. மாயன் சமூகத்தின் பெரும்பான்மையான மக்கள் வசிக்கக்கூடிய எக்ஸ்புஜில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அருகில் இருக்கிற சாலையில இருந்து சுமார் 15 நிமிட பயண தூரத்துல தான் இந்த வலேரியானா நகரமும் அமைஞ்சிருக்கு. இப்படி மக்கள் வாழும் பகுதிக்கு மிக அருகில இந்த இடம் இருந்தா கூட யாராலும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அதனால இந்த பகுதிக்கு மறைந்திருக்கும் நிலப்பரப்பு
அப்படிங்கிற பெயரையும் தொல்லியல் ஆய்வாளர்கள் வச்சிருக்காங்க. இந்த புதைந்து போன நகரத்தின் படங்கள் எதுவும் இதுவரைக்கும் எடுக்கப்படல. ஏன்னா இந்த பகுதிக்கு இதுவரை யாருமே போனதில்லை அப்படின்னு தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த பகுதியின் உள்ளூர் மக்கள் தரையின் கீழே இடிபாடுகள் இருக்கிறதா தங்களுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. சுமார் 16.6 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருந்திருக்கிற இந்த வலேரியானா நகரம் 2 கிலோமீட்டர் தொலைவில் பெரிய கட்டடங்களை கொண்ட 2 பெரிய மையங்களை கொண்டதாகவும் அமைஞ்சிருந்தது. அருகருகே அமைந்த வீடுகளையும் மற்றும் தரை பாதைகளால் இணைக்கப்பட்ட பகுதிகளும் இங்க இருந்திருக்கு. இங்கு வழிபடும் முறையிலான 2 பிரமிடுகளோடு சேர்ந்து 2 பிளாசாக்களும் இருந்தன. அங்கு மாயன் சமூக மக்கள் வழிபட்டு இருக்கலாம், அல்லது பொக்கிஷங்களை மறைத்து வைத்திருக்கலாம், அல்லது இறந்தவர்களை அடக்கம் செய்திருக்கலாம். இதெல்லாம் போக அங்கு ஒரு மிகப்பெரிய பழங்கால விளையாட்டு மைதானமும் இருந்திருக்கு. ஆய்வாளர்கள் இந்த காட்டு பகுதியில உள்ள 3 வெவ்வேறு தளங்களை ஆய்வு செஞ்சிருந்தாங்க. அதன் மூலமா அவங்க பல்வேறு அளவுகளை கொண்ட சுமார் 6764 கட்டடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி மாயன் சமூக மக்கள் வாழ்ந்த இந்த பகுதி எப்படி சிதைஞ்சது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஆராய்ச்சியோட தொடர்பில்லாத லண்டன் யூனிவர்சிட்டி காலேஜை சேர்ந்த பேராசிரியர் எலிசபெத் கிரஹாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆய்வின்படி மாயன் நாகரீக மக்கள் தனிமைப்படுத்தப்பட்ட கிராமப்புற பகுதிகளில் வசிக்கல, அவங்க சிக்கலான அமைப்பை கொண்ட நகரங்கள்ல தான் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற முடிவைத்தான் ஆராய்ச்சியின் முடிவுல தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப வேணா இதெல்லாம் காட்டு பகுதியா மாறி போயிருக்கலாம், ஆனா ஒரு காலத்துல அங்க மக்கள் குடியேற்றங்கள் இருந்திருக்கு, அங்கு நாகரீக வாழ்க்கை வாழப்பட்ட நகரங்கள் இருந்திருக்கு அப்படின்னு உறுதிபட சொல்றாரு. ஆராய்ச்சியின்படி மாயன் நாகரீகத்தின் சரிவு கிபி 800 வருஷத்துல தொடங்கி இருக்கலாம். அவங்களோட அடர்த்தியான மக்கள் தொகை மற்றும் காலநிலை தொடர்பான பிரச்சனைகளை தாங்க முடியாம அழிஞ்சு போயிருக்கலாம். அப்படியெல்லாம் சொல்றதோட இந்த பகுதியில வறட்சி சூழல் ஏற்பட்ட போது இந்த பகுதி மக்கள் தொகையால நிரம்பி வழிஞ்சது அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. எனவே மக்கள் இருப்பிடங்களை விட்டு வெகு தூரம் நகர்ந்ததால் இந்த முழு கட்டமைப்பும் சிதைஞ்சு போயிருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் ஆல்ட் தாமஸ் சொல்றாரு. இறுதியா 16ஆம் நூற்றாண்டில் நடந்த ஸ்பெயின் நாட்டு படையெடுப்பும் மாயன்களின் அழிவுக்கு காரணமா இருந்திருக்க கூடும். இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட இதை போல நகரங்கள் இன்னும் இருக்குமா, அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, தாவரங்கள் நிறைந்த வெப்பமண்டல பகுதிகளை ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி செஞ்சு அழிந்த நாகரிகங்களை கண்டறிவதில் லிடார் தொழில்நுட்பம் புரட்சியே செஞ்சிருக்கு. இது போன்ற ஆராய்ச்சிகளோட ஆரம்ப காலத்துல தரைய இன்ச் பை இன்ச்சா சரிபார்க்க எளிய கருவிகளை பயன்படுத்தி மேலும் தங்களுடைய உடல் உழைப்பு மூலமாகவும் இது போன்ற ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டன. ஆனா மெசோ அமெரிக்க பிராந்தியத்துல இந்த லிடார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தொல்லியல் ஆய்வாளர்கள் ஒரு நூற்றாண்டுல செஞ்ச பணிகளை விட 10 மடங்கு அதிக பகுதிகள் வரைபடமா மாற்றப்பட்டிருக்குன்னு பேராசிரியர் கானுடோ சொல்றாரு. தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு தெரியாத பல பகுதிகள் அங்கு இருக்கிறது தெரிய வந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. உண்மையை சொல்ல போனா இது போல பல தளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனா அந்த பகுதிகள் எல்லாத்தையுமே ஆராய்ச்சியாளர்கள் அகழாய்வு செய்ய முடியாது. இது போல லிடார் தொழில்நுட்ப சகாப்தத்துல பல புதிய மாயன் நகரங்களை கண்டுபிடிக்கிறதுல சில பிரச்சனைகளும் இருக்கு. ஏன்னா இத போல புதைந்து போயிருக்கிற நகரங்களோட எண்ணிக்கை நம்மால ஆய்வு செய்ய முடியாத அளவுக்கு அதிகமானது அப்படின்னு தான் இந்த ஒட்டுமொத்த ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. இந்த ஆய்வு முழுக்கவே ஆன்டிக்விட்டி அப்படிங்கிற ஒரு ஆய்வு இதழ்ல வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் இது போல வித்தியாசமான ஒரு உலக நிகழ்வு சம்பந்தப்பட்ட வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.